அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறபடியா நீங்க வெளியேற பெற்றவர்களா இருப்பீங்க. ஆமென். மனிதர்கள் அதை உங்களை நிராகரிச்சிருக்கலாம். இவெல்லாம் என்ன அப்படின்னு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கு. அதை மறந்துடாதீங்க. நீங்க உங்களை பத்தின தாழ்வான எண்ணங்களை தயவு செய்து கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஆமென். அந்த அபிஷேகம் வெளிப்படும் பொழுது ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் யார் என்பதை. வேதத்துல தாவீது பாருங்க, அவன் வனாந்தரத்துல அலைந்து திரிகிறான். என்னடா அப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் மேல அபிஷேகம் இருக்கு. அவன் தான் ராஜா இல்லைங்களா? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அலைந்து திரிகிறான். ஒரு கட்டத்துல வசனம் அவன் எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். 2 சாமுவேல் 5:3 வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். அபிஷேகம் கிரியை செய்து பாருங்க. வந்து என்ன சொல்றாங்க, தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆமென். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவன் கூட வராங்க, அவனை தேடி வராங்க. சவுல் இல்ல, இப்ப ராஜா வேணும். என்ன பண்றாங்க, அப்பா அவன்தானப்பா அபிஷேகம் பண்ணாரு, இவனுதானப்பா சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு, வேமா வாங்கப்பா அவன்கிட்டயே போயிடும், வேற வழி இல்லை. யார் யார் உங்களை ஒதுக்குனாங்களோ உங்களை தேடி வர போறாங்க. யார் யார் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வர போறாங்க. யார் யார் உங்களை அசட்டை பண்ணினாங்களோ அவங்க உங்களை தேடி வர போறாங்க. ஏன்னா உங்க மேல அபிஷேகம் இருக்கு. ஆமென். இந்த இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாம் என்ன பண்றாங்க, தாவீதை தேடி வந்தாங்க. எனவே முதலாவது நான் சொல்றேன், உங்களை தேடி வருவார்கள். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு துரோகம் பண்ணிட்டானுங்களே, ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அவனை தேடி வருவான் அப்படின்னு அவனை உயர்த்துவேன். அடுத்து என்னன்னா, அவனோட உறவில் இருந்தார்களாம், உடன்படிக்கை பண்ணினார்கள். அப்படின்னா என்ன, இப்ப உனக்கு எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கட்டும். ஆமென். அப்ப உன் உறவே எனக்கு வேணான்னு விட்டுட்டு போனவங்க எல்லாம் இனிமே உங்க உறவுக்காக வரப்போறாங்க. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். அடுத்து போட்டிருக்கு, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்கள். சார் நீ வந்து எனக்கு லீட் பண்ண இந்த பொசிஷன்ல அப்படிலாம் சொல்லல, நீங்க எனக்கு ராஜாவா இருங்க. ஆமென். அப்படின்னா என்ன, நான் உனக்கு கீழே இருக்கிறேன், எங்க மக்கள் எல்லாம் உனக்கு கீழே வந்துடுறாங்க, உன்னோட ஆளுகைக்கு கீழே நாங்க வந்துடுறோம், அப்படி அர்ப்பணிச்சிட்டாங்க. எனவே நான் சொல்றேன், உங்களை தேடி வரவங்க உங்களோட ஒரு நல்ல உறவுல இருக்க போறாங்க. அதே நேரத்துல அவங்க உங்களுக்கு கீழே தான் இருக்க போறாங்க. உங்களுக்கு மேலதிகாரியா இருந்திருக்கலாம், ஆனா உங்களை நிராகரிச்சிருக்கலாம். ஆனா இனி அடுத்து அவர் வரப்ப எப்படி வருவாருன்னா உங்களோட அதிகாரத்திற்கு கீழே வருவார். கர்த்தர் அப்படி செய்வார். அவன் தாவீது செய்தார். தாவீது பாருங்க அப்படியே ஓடி இருக்கான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் கட்டம் வந்தோன்னையும் கர்த்தருடைய அபிஷேகம் கிரியை செய்து அந்த ஏற்ற வேலை வருகிறது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தேடி வந்து அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவருடைய ஆளுகை கீழே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இதுதான் உங்க லைஃப்ல நடக்க போகுது. இது என் லைஃப்ல நடந்திருக்கு, நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு. அதே போல உங்க லைஃப்லயும் ஆல்ரெடி நடந்திருக்கு, இப்ப நடக்க போகுது, இனிமேலும் நடக்கும். ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். சிலர் தேடி வராங்க, நம்மளோடு இருக்கும்படியாய் வராங்க, நமக்கு கீழே இருக்கும்படியாய் வராங்க. கர்த்தர் நம்மை அப்படியாய் பயன்படுத்துவார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆனா அந்த நேரத்துல போயிட்டு அப்படியே வெட்டி வீரா அதெல்லாம் வேண்டாம். நம்ம தேவ அன்பை வெளிப்படுத்துவோம், தேவ அன்பை பிரதிபலிப்போம், தேவனை வெளிப்படுத்துவோம், தேவகுமாரர்களாக இருப்போம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.